ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது இறைவசனம். உண்மையுள்ள மனிதன் நலன்கள் பல பெறுவார், விரைவிலே செல்வராக பார்க்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் வாழும்போது பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் மோசே என் வீடெங்கிலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் கூறுகிறார். யோசேப்பு தேவ சமூகத்தில் உண்மையாய் இருந்து பாவத்துக்கு விலகி ஓடி நீதிமானாய் வாழ்ந்தபடியால் எகிப்தின் அதிபதியாகி 110 வயது வரை வாழ்ந்து அங்கே தனது 3 தலைமுறைகளையும் கண்டார் என்று பார்க்கிறோம். எலியாவுக்கு உண்மையாக இருந்து எலிசா இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்கிறார். ஆனால் எலிசாவுக்கு கேயாசி உண்மையாய் இராதபடியினால் நாகமானின் குஷ்டரோகத்தை பெற்றுக்கொள்கிறார். பாருங்கள், ஒரு ஏழை படிக்காதவராய் இருந்தாலும் அவர் ஒரு நல்ல விசுவாசி. என்ன தொழில் செய்யலாம் என்று தேவனிடத்தில் ஜெபித்த போது PVC பைப் உற்பத்தி செய்யும் தொழிலை செய்யும்படி கூறினார். அவரும் தேவன் மீது விசுவாசம் கொண்டு ஒரு சில எந்திரங்கள் மட்டுமே வைத்து ஆரம்பித்தார். தொழிற்சாலை ஆசீர்வதிக்கப்பட்டு 10 வருடங்களிலே இந்தியா முழுவதும் அவருடைய தயாரிப்புகள் கிடைத்தன. அவரது வெற்றியின் இரகசியம் விசுவாசம் மட்டுமல்ல, உண்மையும் கூட. வருடா வருடம் தவறாமல் வரி செலுத்தி விடுவார். ஒருபோதும் மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே கிடையாது. இன்றும் நம் குடும்பங்களிலும் கணவர் மனைவிக்கு உண்மையாகவும், மனைவி கணவருக்கு உண்மையாகவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாகவும், பெற்றோர்கள் பிள்ளைக்கு உண்மையாக இருக்கும்போது தேவன் நம்மை பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். நம் வாழ்வில் எல்லா நிலையிலும் உண்மையாக இருக்க வேண்டும். நாவினால் பொய் சொல்லாமலும் புறம் கூறாமலும் உண்மையாய் இருக்கும்போது தேவன் நம்மை கனப்படுத்துவார். தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி உண்மையாய் ஒப்பு கொடுக்கும்போது அதை உற்று நோக்குகிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறார், ஆனால் தேவனோ உள் எண்ணத்தை ஆராய்ந்தறிகிறார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா, இந்த வார்த்தை மூலம் எங்களோடு கூட நீர் பேசி கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, உண்மையுள்ள மனிதர் நலன்கள் பல பெறுவார் என்று வார்த்தையில் கூறப்பட்டது போல நாங்களும் உண்மையுள்ள பிள்ளைகளாய் தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் எப்பொழுதும் எந்த நிலையிலும் பொய் சொல்லாமலும் தவறுகள் செய்யாமலும் நாங்கள் உண்மையாய் வாழ அப்பா நீர் எங்களுக்கு மனமிரங்கும் சுவாமி. ஆமாண்டவரே, எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து உங்கள் சமூகத்தில் வந்தடையத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமாண்டவரே, இந்த ஜெபங்களையெல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.